ஹோம் டூர் எடுத்துருவோமா? ஹோம் டூர். ஆமா, எல்லாரும் கேட்ட நீ தான் சொல்லணும்னா, ஏன்னா இது நம்ம வீடு இல்ல, உங்க வீடு இல்ல. சோ அதனால நீனே சொல்லி நான் வெளியில மட்டும் காமிச்சிடுறேன். நல்லா பாத்துக்கோங்க. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பெயிண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் புதுசா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு. ஆனா அப்படியே மழையில கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஆமா, மழையில கொஞ்சம் பழசாயிருச்சு. உங்க அண்ணன் பேரு அப்படியே நாங்க வந்து தெருவுல இருந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா கண்ணி அம்மா வந்து இப்படியே சிரிச்ச மகமா இருக்கா பாத்தீங்களா? பாத்துக்கிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு போட்டுனா ஸ்டிக்கர். வீட்டுக்கு வரவேற்றுக்கு போட்டி எல்லாம் வாங்க 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 வாங்க. இதுதான் கதவு பாத்துடுங்க. என்ன இதுதான் எங்க வீட்டோட ஹால். நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காது, அப்படி இப்படியேதான் இருக்கும். நீங்க வீடியோ எடுக்கக்காண்டி எதுவும் நீட் பண்ண மாட்டோம், சரியா? இது வந்து ஃப்ரிட்ஜ். நாங்க கிச்சன்ல இடம் இல்ல, அதனால ஹால்ல வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ மட்டும் திறந்து கேட்காதுங்க, பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க. திறந்து காணிக்கணும்ல, அதான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாரும் என்னென்ன வச்சிருப்பாங்கல்ல, நாங்க பாருங்க ஒண்ணுமே வைக்கல. கழுவி நீட்டா வச்சிருக்கோம். கழுவி நீட்டா வச்சிருக்கோங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஒரு ஜூஸ் இருக்கு, ஒரு ஜூஸ் இருக்கு, ஒரே ஒரு 5 ரூபா பாக்கெட் ஜூஸ் இருக்கு. நாங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கனால கியூடெக்ஸ் கலர் கலரா இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க வேண்டிய பொருள் இல்ல. அதாவது அழுகுற 3 எலுமிச்சம்பழம் இருக்கானே, 3 எலுமிச்சம்பழம். இது தோட்ட மாவு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருச்சு, அதை வச்சிருக்கோம். மற்றபடி வேற எதுவுமே இல்ல. ஃப்ரிட்ஜ்ல நீட்டா இருக்கா, நீட்டா இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இது வந்து அத்தைக்கு கட்டில். சர்வீஸ் பிறந்ததுல இருந்து அத்தை அவனை பாத்துக்கணுங்கக்காண்டி பழைய வீட்டுல இருந்து கட்டில தூக்கி இங்க போட்டு அந்த டிக்கெட்டை இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் நாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 சோஃபாவும் இந்த பக்கம் இருந்து கட்டில் வந்ததுனால அது 2 இந்த பக்கம் வந்துச்சு. இங்க பாருங்கடே, இதுதான் எங்க வீட்டு பெரிய சோஃபா. எங்க வீட்டுல அடக்க வளர்ந்த மனசே இவருதான். எப்படி படுத்திருக்காருன்னு பாத்துக்கிடுங்க. பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரியே இருக்காருல்ல. ஆனா பெருமாள் கிடையாது, அவரு சோழமணி சோழல. என்ன பாருங்க, இதுதான். இதுக்கு பேர் என்னது? அதுக்குள்ளேயே அங்கங்க என்னெல்லாம். இது வந்து லிவி வக்கீல் கண்ணி. வக்கீல் கண்ணி தான் மேல இருக்கிறது போட்டோல. இந்த போட்டோல இருக்கிறது வக்கீல் கண்ணி. அந்த போட்டோல இருக்க பிரதீக்ஷாலும் பப்ளுவா. இந்த சைடு இருக்கிறது விஜயனி ஃபேமிலி. நடுவுல இருக்கிறது நானும் என் ஃபேமிலி. அந்த பக்கம் இருக்கிறது எங்க வீட்டு வீராங்கனை. விளையாட்டு பெண்மணி. கப்போட இருக்காங்களா? கப்போட தான் இருக்காங்க. இது வந்து இதுல பொங்குற அவ்வளவு மெடல்ஸும் எங்க அண்ணி வாங்கினது பாத்துக்கிட்டு. இது வந்து நான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காருல, அவருக்கு கிடைச்சது. ஆமா, எங்க அண்ணன் காலேஜ் டிகிரி முடிக்கும் போது உள்ளது. மக்களே பாத்துக்கிடுங்க. இந்த போட்டோ வந்து லிவியோட 1 வயசு பிறந்த நாள் அன்னைக்கு உள்ளது. அந்த ஞாபகமா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். அது வந்து வாழ்த்து மெடல். அது மேல இருக்கிறது வந்து அலைகள் வேர்ல்டுக்கு கிஃப்ட் பண்ணது போட்டோ. அதான் மேல டாப்ல தூக்கி வச்சிருக்கோம். ஆமா, டாப்ல வச்சிருக்கோம். இது வந்து எங்க வீட்டோட குபேரர். குபேரர் எங்க இருக்கிறது? அவர் பேரு குபேரர் இல்ல மக்களை, நல்லா பாத்துக்கிடுங்க மக்களே. இவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. என்ன இந்த பிள்ளை குபேரர் சொல்லி வெங்கடாச்சல பத்தி இதுதான் நாங்க எங்களோட ஃபேமிலி பாத்துக்கோங்க. இதுதான் எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க எடுத்த போட்டோ, கல்யாணத்துக்கு போட்ட வாழ்த்து மேடம். அதுக்கப்புறம் இப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துன்னா இது வந்து வட்டலுக்கண்ணி ரூம். வட்டலுக்கண்ணில எங்களோட ரூம், ஓகேவா? இங்க உள்ள வாங்க. இதுதான் சர்வீஸ் தூங்குறக்கூடிய இடம். ஆமா, தொட்டில். இதுக்கு பேரு கட்டில். இதுக்கு பேரு மெத்த. அது என்னது? இந்த பெட். இது எங்களோட பீரோ. பீரையை திறந்து காமி. திறந்து காமி, அழகா இருக்கு. இதுதான் எங்களோட பீரோ. நியாயத்துக்கு அழகா இருக்கு. நாமலாம் இப்படி வச்சிருக்கோம். நல்லா இல்ல. அதெல்லாம் சொல்லு கரெக்டா. இது என்னோட ஹஸ்பண்டோட அறை. இது என்னோட இந்த கிளுகிளு சாரி இருக்கிற அறை. கீழே இருக்கிறது சுடிதார் இருக்கார. இது மேல இருக்க எனக்கு பட்டு சாரி இருக்கார. பட்டு சாரி. இது வந்து சர்வீஸ்க்கு ட்ரெஸ், இது லிவிக்கு ட்ரெஸ். உனக்கு மட்டும் எப்படி எத்தனை அறை பாத்துக்கிடுங்க மக்கள்? இந்த பொம்பளை மட்டும் 1 2 3 அறை உனக்கு, என் பிள்ளைகளுக்கு அரை, என் தம்பிக்கு 1 அறை. அப்படிதானே? சரி, ரைட். 3 இதுல என் அறையில கொண்டு இந்த பிள்ளை இதை சொருவி வச்சு என் தம்பி வாங்கி கொடுத்த உண்டியல்
அதை சொல்லி அங்க வச்சுக்கிட்டு சரி ஓகேவா. இது முடிஞ்சு எங்க பீரோ. இதுதான் செல்ஃப் கன்றாவியா இருக்கும். மேல எல்லாம் மருந்து பவுடரு கிரேப் அது இது எப்படி அதான் இருக்கு. இது வந்து என்ன ஹஸ்பண்டோட அறை ஓகேவா. வீட்டுக்கு போடுறேன். அங்கதான் ஒரு அறை கொடுத்துருக்கேன். எங்க பெரிய அறை கொடுத்துருக்கேன். எதுக்கு பெரிய அறை? வேலைக்கு போட்டு போறேன். ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு போடுறது இருக்கு. கீழே இது வந்து எனக்கு நைட்டி வீட்டுக்கு போடுறது. இது வந்து எனக்கு டாப் வீட்டுக்கு போடுறது. நீனும் ஒரு அறை புள்ள வச்சிருக்கேன். இது பிள்ளைகளுக்கு லிவிக்க வீட்டுக்கு போடுறது முடிஞ்சா. அதுக்கப்புறம் சர்வீஸுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் வந்து இந்த கூடையில வச்சு வச்சிருக்கேன். அம்மா பெட்டகம் ஐயா பெட்டகமோ ஏதோ ஒரு பெட்டகம். சரி கூடையில போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வேற எங்க ரூம். இது வந்து என்னோட ஞாபக சின்னங்கள். ஞாபக சின்னங்கள். சரி ஞாபக சின்னத்துல தீய வச்ச எங்க தம்பிக்கு விட்ட ஹார்ட் நீங்க நல்லா ஜூமா பாத்துக்கோங்க. அந்த ஹார்ட் அப்படியே திருப்பதி எல்லாம் ஹார்ட் ஹார்ட்டா இருக்கும். ஆமா இது வந்து எங்களோட பாத்ரூம். அதே லைட்டா திறந்துக்க போட்டி ஹோம் டூர் போட சொன்னா அவ என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் காமிக்கணும். பாத்துக்கிடுங்க மக்களே. இதான் எங்க நாகேஷோட பாத்ரூம். சரியா அப்படியே வாங்க. அப்படியே வெளியில வந்துருங்க. உள்ள இருக்காதுங்க வெளியில வந்துருங்க. உள்ள வந்துருங்க. இவரு என்ன அப்படித்தான் வருவாரு. எங்க அன்னைக்கு போஸ்ட் மாறி போச்சு. ஆமா இங்க வந்துருங்க. அப்படியே அத்தானோட ரூம். இங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க அவங்க கல்யாணம் என்கேஜ்மெண்ட் போட்டோ. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போய் எடுத்த போட்டோஸ் எல்லாமே அந்த ஞாபகமா அது இருக்கு. இங்க உள்ள வாங்க. உள்ள வந்தா அப்படியா இதுதான் அவியல் கட்டில். சரியா அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் பூஜை ரூம். திறந்தெல்லாம் காட்ட மாட்டேன். திறந்து உள்ள என்னத்தை காமிக்க நானே பாத்துக்கோ. பல வருஷம் ஆச்சு. அது சாவி போட்டா முட்டிருக்கீங்க. லைட் சுத்திக்கு போடுறதுன்னா பியானோ போட்டு அந்த மாலையை பாத்துக்கிடுங்க மக்களே. அண்ணனுக்கு கல்யாண மாலை. அப்படியே உள்ள பாத்தீங்களா பிள்ளையார் பாத்தீங்களா. பிள்ளையாரும் சரஸ்வதியும் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. இவ்வளவுதான். ஆமா பூஜாரா அவ்வளவுதான். பூஜாரா திங்ஸ் கீழே இருக்கு. அதை நீங்க பாக்க தெரியாது. நாங்களே ஒரு இடுமுறுக்க வந்துதான் பாத்துட்டு இருக்கேன். அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா இதுதான் ஆசாக்களோட மேக்கப் திங்ஸ் இருக்கு. டேப்லெட் மேக்கப் திங்ஸ் இருக்கு. இது வந்து இதுக்கு இங்க ஆசாக்களோட ட்ரெஸ் வீட்டுக்கு போடுறது. இங்க அத்தானோட ட்ரெஸ் வீட்டுக்கு போடுறது. இதுக்கு கீழே இருக்கதா பெரிய விஷயம். ஒருத்தர் ஒரு ஜோடி செருப்பு வச்சிருப்பாவா 2 ஜோடி செருப்பு வச்சிருப்பாவா பாத்துருப்பீங்க தானே. ஒரு ஆளுக்கு 10 ஜோடி செருப்பு வச்சிருக்கான்னு இதையும் மாப்பிளை போட்டாட்டியா எங்கிட்ட இருக்கு. எங்க அண்ணன் போலீஸ் வேலை பார்க்க அவருக்கு அங்க ஒரு செருப்பு புள்ள அடிக்க ஷூ 10 காண அந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு. இங்க வச்சிருக்கிறதெல்லாம் பொண்டாட்டி. இங்க வச்சிருக்கெல்லாம் பொண்டாட்டிக்கு செருப்பு. இந்த அரை ஃபுல்லா இருக்கிறது செருப்பு மட்டும். ஆமா இது வந்து ஆசாக்கு நான் காட்டியா. இங்க பாருங்க பீரோ மாடல வச்சு காமிப்போம். உனக்கு பீரோ வேற இல்ல. இது பாத்துக்கோங்க. இதுதான் ஆஷானியோட பீரோ. இப்படியே இது 8 உள்ள மக்களை வளர்ன மக்களை பாத்துக்கிடுங்க. இது ஆசாக்களோட சுடிதார் செக்ஷன். இது வந்து அத்தான நீட் பண்ற முச்சல எல்லாம் போட்ட ட்ரெஸ்ஸோட இது அதுக்கப்புறம் ஆமா ஆமா. ஆனா அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு சிலை கொண்டு வச்சிருக்காங்க. அது நான் இன்னைக்குதான் பாக்கேன். 2 சிலை வச்சிருக்காங்க. என்னத்துல அப்படி நோட் பண்ணிருக்கா. பக்கத்து வீட்டை எட்டி பாக்குறது தப்புனி சொல்லிட்டு வச்சாங்க. இருந்தாலும் அடுத்து இங்க பாருங்க. இது இவ்வளவு அத்தானோட ட்ரெஸ். இது இவ்வளவும் ஆசாக்களோட பட்டு சாரி. அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது வந்து இது ஆசாக்களோட சாரி. இதுல இருக்கிறதெல்லாம் சுடிதார் வீட்டுக்கு போடுற சுடிதார் உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு செல்ஃப் இல்லாதனால அன்னி ரூம்ல வந்து செல்ஃப் கிடையாது. சின்ன ரூம்ங்கிறதுனாலதான் அவங்க வந்து ட்ரெஸ் வேற. இதுக்கு கீழே வந்து பேக் அவங்க வெளியில கொண்டு போற பேக் அதே திறங்க. உள்ளதும் கள்ளத்தனம் இருக்கா என்னது தெரியல. நான் பார்த்து சேர்த்திடுறேன். நானும் நிறைய பார்த்தது இல்ல. இல்லையே நோட்ஸ் இருக்கு. நோட் இருக்கு. நைட் ட்ரெஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்பம் இருக்கு. என்னதெல்லாமோ இருக்கு. சரியா ஓகே. அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படியே வந்து எல்லாம் இதெல்லாம் தோச்சு போட்டுதான் மடிக்க வந்த குடும்ப பொண்ணு போட்டிருக்கத பாத்துடுங்க. போட்டிருக்காங்க. சரியா அதுக்கப்புறம் இந்த பாருங்க நட்டபுத்தர் 2 நிக்க. ஆமா மகாராணி இந்த போட்டோ எடுத்துட்டு போங்க.
பிறகு எடுத்துட்டு போகாம இடத்த அடைச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து அத்தனோட ட்ரெஸ் அயன் பண்ண கொடுத்த டேபிள். ஆனா அது எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க. நாங்கெல்லாம் ஒதுக்கலாம் மாட்டோம். இது வந்து அயன் பண்ண மட்டும் மட்டும் தான் ஒதுக்கும். உங்க வீட்லயே அப்படிதானே இருக்கும். அதை உடனே கொண்டு போங்க. இது வெளியில கொண்டு டியூட்டி கொண்டு போற பாத்ரூம். இது இதுதான் பெல்ட். அதெல்லாம் தெரியும். அப்படியே வெளியில போலாமா? இங்க வந்து நிறைய முறுக்கு பக்கெட் இருக்கு. அன்னைக்குதான் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துக்கணும். ஏதாவது கல்யாணம் இருக்குன்னு சொன்னா முறுக்கு வாங்கி அதுல வச்சு கொடுத்துட வேண்டியது. சரி, வெளியே வந்துருங்க. இதுதான் கிச்சன். எங்க வீட்டு கிச்சன் ரொம்ப நாகத்தோட சொர்க்கம். இப்ப சொர்க்கத்தை மாத்திட்டு வேற இடத்துக்கு இங்க இப்ப வர்றது கிடையாது. சரியா? வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. இதுதான் திங்கு. தெரியாது. திங்கு ஆப்ப போட்டதுக்கு ஆணி அடிக்கல. அதனால மீஷோல ஆர்டர் போட்டு இதை வாங்கி ஒட்டிக்கிட்டோம். ஏன்னா எங்க கிச்சன் வந்து சின்னதான், சின்ன கிச்சனா. அதனால அதை வாங்கி ஒட்டிக்கிட்டோம். ஒரு ஆள் அதுல 4 ஆப்பை தொங்க போட்டுக்கிட்டோம். சரியா? இதுலதான் மிக்சி வச்சிருந்து இப்ப நாங்க பழைய கிச்சனுக்கு மாத்திட்டேன். இதுலதான் மிக்சி இருந்து கிரைண்டர், குட்டி கிரைண்டர், மினி கிரைண்டர். வேற இதுல எல்லாம் அப்பப்போ டிஃபன் பாக்ஸ் அதோட கழுவி வேற இடத்துல கமத்த வருத்தப்பட்டு ஜன்னல நாங்க ஸ்டாண்ட் ஆக்கிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குதான் கப்பு வைக்கிறோம். இதுக்கு மேல இருக்கிறது வந்து என்னதுன்னு எனக்கே தெரியாது. அடிக்கடி டாக்டர் நேரம் எடுத்து பாத்துக்கிடுவோம். என்னது மறந்துடும் என்ன வைக்கத. அவன்தான் தோசைகள் தொங்கப்பட இடையில அதான் அதுல ஒண்ணு ஒட்டி எல்லாம் தொங்க போட்டுக்கிட்டேன். ஆமா, எல்லாமே மீசோ கொடுத்த ஒரு வாழ்வு. ஆமா, இதுதான் அடுப்பு. இதுல தண்ணி ஊத்தி வச்சுக்கிடுவோம். குனிஞ்சு போற வருத்தப்பட்டு இதுல போற இப்படி குடிச்சுக்கிடலாம். ஓகேவா? நல்லா வரும். முடிச்சுட்டு இங்க வந்தாக்கி இதுக்கு மேல இருக்கிறது அவ்வளவுமே பொடி சாதனங்கள். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, அந்த பொடி இந்த பொடி எல்லா பொடியும் மேல இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இது இவ்வளவு பிளேட்டு. அதுக்கு இங்க இருக்கிறது எல்லாம் கிண்ணி, அந்த அண்டா குண்டா அதெல்லாம் இருக்கு. அண்டா குண்டாலாம் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் இதுலதான் வத்தல் பொடி, மல்லிப்பொடி டப்பாலாம் இதுல அடிக்க வச்சிருந்தோம். இப்ப நான் பழைய கிச்சனுக்கு மாத்திட்டேன். என்னால இதுல எதுவுமே இல்ல. ஓகேவா? இதுல உள்ளி தக்காளி, இதெல்லாம் உள்ளி தக்காளி போட்டிருந்தா அதெல்லாம் பறக்கி மாத்திட்டோம். ஆமா, கிச்சன் மாறி போச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பழைய வீட்டோட ரூம் டூர் கண்டிப்பா போடுவேன். அதுக்கு முன்ன இத அதுக்கப்புறம் நான் துறக்காம போயிட்டேன். சரியா? இது மாங்காய். ஆசாக்கா அம்மா கொண்டு வந்தாங்க மாங்காய். மெண்டல் ஆயிட்டா அம்மா. இல்ல வெளியே வந்துட்டு எல்லாம். இதுதான் அடுப்பங்கற. இது வந்து கீழதான் வச்சிருந்தா. நான் உட்கார்ந்துட்டு இருக்கு சமைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நின்னுட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி தந்தாவ. இப்ப நின்னுட்டு வைக்க கஷ்டமா இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அடுப்பங்கரையை போயிட்டேன். ஆமா, அம்பிட்டுதான். இதுல நான் சீட்டு போட்டிருக்கு. மழை வந்தாலும் நனையாது உள்ளாடி அப்படின்னு நீ சொல்லுங்க. மழை வந்தாலும் நனையாது. ஆனா என்ன அங்க நனைகிற தண்ணி அவ்வளவு கால்களோட 6 மாதிரி அவ்வளவு ஈரமாதான் இருக்கும். மக்களே போய் சொல்றேன் 6 மாதிரி ஓடிக்கிட்டேதான் இருக்க கீழோட. இல்ல நிக்கிற இடம் மட்டும் நனையாது. அதுல ஏதாவது வச்சு சமைச்சுக்கலாம். மத்தபடி எல்லா இடமும் நனையதான் செய்யும். சரியா? இதுதான் எங்களோட வீடு. எங்க வீடு இவ்வளவுதான். ஓகே, பாத்துட்டீங்களா? இதெல்லாம் இது வேற ஒருத்தவங்களோட இடம் தான். நாங்க துணி காய போட்டு நாங்களே துணியெல்லாம் காய போட்டு நம்ம இடமா உபயோகப்படுத்திக்கிடுவோம். அவ்வளவுதான். மத்தபடி இது வேற ஆளுக்கு பூமி. அப்புறம் ஆனா அங்க கிடக்கு அந்த கயிறெல்லாம் நம்ம வட்டி துணி எல்லாம் தொங்குற கயிறு. ஓகே மக்களே, பழைய வீடு ஹோம் டூர் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிடுவோம்.